அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய கடவுள் ஒருவரே என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் சத்தியமானவர், புகழ்ச்சிக்குரியவர். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம அந்த ஜும்மாவுக்கு நமக்கு மார்க்கத்தை கொடுத்த நம்ம மார்க்கத்தின் தந்தை ஆபிரகாமை பற்றி உள்ள குர்ஆனில் உள்ள வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்குறோம். ஆபிரகாம் கடவுள்கிட்ட இந்த மார்க்கத்தை கேட்டு பெற்று வாங்கி கொடுத்துருக்காரு. நமக்கு அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்துருக்காரு மார்க்கத்தை. அவருக்கு முன்னாடியே நோவாவுக்கு மார்க்கத்தை கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆபிரகாமுக்கு மார்க்கம் வருது. இப்படி வழி வழியாக இந்த மார்க்கத்தை, ஏகத்துவ மார்க்கத்தை அந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொண்டு செலுத்துகிறாங்க. அவர் சரணடைதல் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு பேர் வைக்கிறார். இஸ்லாம் சரணடைதல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்துக்கு பேர் வைக்கிறார் ஆபிரகாம். அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இந்த மார்க்கத்தினுடைய முதல் தூதராக ஆபிரகாம் இருக்கிறார். அடுத்து முகமது நபியாகவும் தூதராகவும் இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் வேதம் கொடுக்கப்படுது, நடைமுறைப்படுத்தப்பட்ட போதனைகள் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்குள்ள வேதத்தை. அது மாதிரி முகமதுக்கு இந்த குர்ஆன் கொடுக்கப்படுது, 2வது தூதராக இருக்கார். இந்த குர்ஆனை உறுதிப்படுத்தி மெய்ப்பிக்கக்கூடிய தூதராக ரஷாத் 3வது தூதராக இருக்கிறாரு என்று நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆபிரகாம் என்னென்ன கடவுள் அவரை செயல்பட வைக்கிறாரு அப்படிங்கிறத, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா தூதர்களும் நபிமார்களும் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தான் நம்மளுக்கு கற்றுத்தர்றாங்க. ஆனால் மனிதன் அவனுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சிலை வழிபாடுகளும் இணை தெய்வ வழிபாடுகளும் அந்த மாதிரி பல மாதிரி வணக்கத்தை செலுத்துகிறவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வதாக அந்த மாதிரி ஏகத்துவவாதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களாக அந்த போலி தெய்வ வழிபாட்டாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ரொம்ப தீவிரமாக இருந்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாத்தையுமே அல்லாஹ் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு வழிகாட்டக்கூடியவராக அல்லாஹ் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம கடவுளின் பாதையில் நம்ம செல்லலாம். கடவுள் அதுக்கு உதவி புரிகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம அதை ப்ராக்டிக்கலாக நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். அதை நம்ம பார்க்கலாம் நம்மளும் இன்ஷா அல்லாஹ். ஆபிரகாமுக்கு அவருக்கான அத்தாட்சிகள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2:260 பார்க்குறோம். அத்தாட்சியாக இந்த குர்ஆன் இருக்குது. ஆனால் அவருக்கான அத்தாட்சி 2:260
ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் உறுதிப்படுத்துதல் தேவைப்படுகின்றது. ஆபிரகாம் கூறினார், என் இரட்சகரே, இறந்தவற்றை எவ்வாறு நீர் உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டுவீராக. அவர் கூறினார், நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா? ஆபிரகாம் கேட்குறாரு. அதுக்கு கடவுள் கேட்குறாரு, நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்படின்ட்டு. ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார். எனினும் என் இதயத்தை நான் மறு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் கூறினார், 4 பறவைகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் அடையாளங்களை நன்கு கவனித்து கொண்டு ஒவ்வொரு பறவையின் ஒரு துண்டை ஒரு குன்றின் மீது வைத்துவிட்டு பின்னர் அவற்றை உம்மிடம் அழைப்பீராக. அவை ஒரே பாய்ச்சலில் உம்மிடம் வந்துவிடும். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன கேட்குறாருன்னா, கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத அதை சந்தேகப்பட்டு கேட்கல. அவர் எப்படி நீங்கள் உயிர்ப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத மறு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கேட்குறாரு. அதே மாதிரி கடவுள் அவருக்கு செயல்பாட்டில் செஞ்சு காமிக்கிறார். அவர் மறு உறுதிப்படுத்திக்கிறார் தன்னை. அவருக்கான அத்தாட்சியாக அதை கொடுக்குறாரு. அவருக்கு அற்புதங்கள்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. 21:68, 69. உம்முடைய இரட்சகர் தான் அவர் நாடிய எதனையும் படைப்பவர், மேலும் தேர்ந்தெடுப்பவர். வேறு எவர் ஒருவரும் எதனையும் தேர்ந்தெடுப்பதில்லை. கடவுள் துதிப்பிற்குரியவர், மிகவும் உயர்ந்தவர். பங்குதாரர்கள் தேவைப்படுவதற்கும் அப்பாற்பட்டு அவர் மிகவும் மேலானவர். 21:68, 69. அவர் கூறினார், அப்படியென்றால் உங்களுக்கு பயனளிக்கவோ? அவர்கள் கூறினர், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அவரை எரித்து உங்கள் தெய்வங்களுக்கு ஆதரவளியுங்கள். நாம் கூறினோம், நெருப்பே ஆபிரகாமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. அது அவருக்கான அதிசயமாக அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அவர் எப்படி கடவுளால் காப்பாற்றப்படுறாரு. அந்த போலி தெய்வ வழிபாட்டர்கள் அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அவரை கடவுள் காப்பாற்றுறாரு நெருப்பில் இருந்து. அடுத்து அவர் ஏகத்துவவாதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான வசனங்களை பார்ப்போம். 2:135. அவர்கள் கூறினர், வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு நீங்கள் யூதராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ இருத்தல் வேண்டும். கூறுவீராக, நாங்கள் ஆபிரகாமின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். ஏகத்துவம். அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்யும் ஒருவராக இருந்ததில்லை. சொல்கிறாரு, அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்பவராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் சாதாரணமாக அந்த போலி தெய்வ வழிபாடுங்கிறது நம்ம, அதாவது அதிக நேரம் நம்ம எதை நினச்சிட்டு இருக்கிறோமோ அது நம்மளுடைய தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறத தூதர் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. அது மாதிரி நாம் ஏதாவது ஒரு மனிதர்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நாம் கடவுளை விடுத்து மற்ற விஷயங்களில் மற்றவருக்கும் சக்தி இருக்குது. இப்போ டாக்டரே டாக்டரை பார்த்தா சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது நாம். அது மிகப்பெரிய தவறு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், டாக்டரை கடவுளாக்கிறோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அதான் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்யும் ஒருவராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆபிரகாம்.
அது மாதிரி நாம் நம்மளை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நாம் தொடர்ந்து அல்லாஹ்வை திக்ரு பண்ணணும், தியானம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புள்ள நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தோம்னாங்க நம்ம அதிலிருந்து தவிர்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒரே ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவராக கடவுள் இப்ராஹிமை ஆக்கியிருக்கிறாரு. அதை 42:13 வசனத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மார்க்கம் ஒன்றே ஒன்று தான். நோவாவுக்கு விதிக்கப்பட்ட அதே மார்க்கத்தை தான் அவர் உங்களுக்கும் விதித்துள்ளார். மேலும் நாம் உமக்கு உள்ளுணர்வு அளித்ததும் ஆபிரகாம், மோசஸ் மற்றும் ஜீசஸுக்கு விதித்ததுமாவது இந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், மேலும் அதனை பிரித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த மார்க்கத்தை, இது ஒரே மார்க்கம்தான், இந்த மார்க்கத்தை நீங்கள் ஆதரிக்கணும், இதை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மார்க்கத்தை பல மாதிரி பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பிரிவினையை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறார். ஆனால் அது மாதிரியான நிலைகளத்தையும் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யணும். நாம் பிரார்த்தனை செய்யணும். அதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ் எல்லாத்தையும் ஒருமித்த கூட்டமாக சரணடைந்தவர்களாக ஆக்கி தரணும்னு சொல்லிட்டு நாம் கேட்கணும். அப்படித்தான் சொல்கிறார். அந்த மாதிரி பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக அந்த ஏகத்துவவாதியிலேயே 116, 120, 123 சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் எப்படி ஏகத்துவத்தை பின்பற்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 16, 120, 123, 120 ஆபிரகாம் உண்மையில் கடவுளுக்கான தனது சரணடைதலில் மிகச்சிறப்பான ஒரு முன்னோடியாக ஒருபோதும் போலி தெய்வங்களை வழிபடாத ஓர் ஏகத்துவவாதியாக இருந்தார். அவருடைய இரட்சகரின் நல்ல ஆசிகளுக்கு அவர் நன்றியுடையவராக இருந்த காரணத்தால் அவரை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். மேலும் நேரான ஒரு பாதையில் அவரை வழி நடத்தினார். இந்த வாழ்வில் நாம் அவருக்கு மகிழ்ச்சியை வழங்கினோம். மேலும் மறு உலகில் அவர் நல்லோர்களுடன் இருப்பார். 120 123 வரைக்கும் முகமதை பற்றி குறிப்பாக சொல்கிறாரு. முகமது ஆபிரகாமை பின்பற்றிய ஒருவர் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னர் நாம் உமக்கு ஏகத்துவவாதியான ஆபிரகாமின் மார்க்கத்தை பின்பற்றுமாறு உள்ளுணர்வு ஊட்டினோம். அவர் ஒருபோதும் போலி தெய்வங்களை வழிபட்டவராக இருந்ததில்லை அப்படின்னு முகமதுக்கும் நம்ம இந்த அவருடைய ஆபிரகாமுடைய மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் சொல்கிறார். உள்ளுணர்வு ஊட்டினோம் சொல்கிறார். ஆக முகமது நபிக்கு தனியான ஒரு மார்க்கம் இல்லை. ஆபிரகாமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேணும் அப்படின்னு கட்டளையாக சொல்கிறார் அவருக்கு. இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி இந்த மார்க்கம் முகமதுடைய மார்க்கம் இல்லை அப்படிங்கிறத நாம் நிறைய வசனங்களில் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத சொல்கிறார். 16, 120 அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதை மறுபடியும் திருப்பி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 16, 120 ஆபிரகாம் உண்மையில் கடவுளுக்கான தனது சரணடைதலில் மிகச்சிறப்பான ஒரு முன்னோடியாக ஒருபோதும் போலி தெய்வங்களை வழிபடாத ஓர் ஏகத்துவவாதியாக இருந்தார். மிகச்சிறப்பான ஒரு முன்னோடியாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். சிறந்த ஏகத்துவவாதியாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து கடவுளுக்காக நாம் நிற்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கடவுளுக்காக நிற்கக்கூடியவராக ஆபிரகாம் இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 2:258 கடவுள் அவனுக்கு அரசுரிமையை தந்திருந்த போதும் ஆபிரகாமிடம் அவருடைய இரட்சகரை பற்றி வாதித்த அந்த ஒருவனை நீர் கவனித்தீரா? ஆபிரகாம் கூறினார், என் இரட்சகர் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றார். அவன் கூறினான், நான் வாழ்வையும் மரணத்தையும் வழங்குகின்றேன்.
ஆபிரகாம் கூறினார், கடவுள் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகின்றார், அதனை நீ மேற்கிலிருந்து கொண்டு வர உன்னால் இயலுமா? அந்த நம்ப மறுப்பவன் திகைத்து போனான். கடவுள் தீயவர்களை வழி நடத்துவதில்லை. இப்படி ரொம்ப டேலண்ட்டாக வாதம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கிறணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கெல்லாம் வருமானு கேட்டால் வராது. ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்தை அதை எதிர்த்து பேசக்கூடியவங்கள்ட்ட நம்ம போய் வாதம் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் நம்மளுக்கு சாதாரணமாக வந்துடாது. அவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்காரு, செயல்பட்டிருக்காரு ஆபிரகாம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் நிறைய அவசரங்களில். டக்குன்னு அந்த மாதிரி வருமானு கேட்டால் நம்மளுக்கெல்லாம் நம்ம இப்போ உள்ள நம்ம சரணடைதலில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பதிலெலாம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்ஷா அல்லாஹ் அது நம்ம தொடர்ந்து அதில் அந்த விவாதங்களில் பங்கேற்றுக்கிட்டே இருந்தோம்னா தான் அதை நம்ம கொண்டு வர முடியும். கடவுளுக்கு இணையாக நான் வாழ்வையும் மரணத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒருத்தன். அதுக்கு பதிலாக சொல்கிறாரு, கடவுள் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வர்றாரு, நீ அதை மேற்கிலிருந்து ஒரு நாள் கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய கேள்வியாக இருக்கும். அது பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம அதை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தரணும். அல்லாஹ் நம்மளுக்கு தந்து உதவணும். நம்ம கேட்கணும் கடவுள்கிட்ட. அது மாதிரி 29:16-17 சொல்கிறாரு, ஆபிரகாம் தன் சமூகத்தாரிடம் கூறினார், நீங்கள் கடவுளை வழிபடவும் மேலும் அவரிடம் பக்தி கொள்ளவும் வேண்டும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மேலானதாகும். கடவுளுக்கு பதிலாக நீங்கள் வழிபடுபவை சக்தியற்ற சிலைகளே. நீங்கள் ஒரு பொய்யை கண்டுபிடித்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து அதிலே கடவுள் வாழ்வாதாரங்களின் ஒரே மூலாதாரம் சொல்லிட்டு அந்த 17வது வசனத்திலே வருது. கடவுளுடன் நீங்கள் வழிபடும் போலி தெய்வங்கள் உங்களுக்காக எந்த வாழ்வாதாரங்களையும் கொண்டிருக்கவில்லை. எனவே வாழ்வாதாரங்களை நீங்கள் கடவுளிடம் மட்டுமே தேட வேண்டும். நீங்கள் அவரை மட்டுமே வழிபட வேண்டும். மேலும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். அவரிடமே உங்களுடைய இறுதி திரும்புதல் உள்ளது. எந்த வாழ்வாதாரம் கேட்டாலும் கடவுள்கிட்ட தான் கேட்டு பெறணும் அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய எண்ணத்தில் முதன்மையாக கொண்டு வரணும். எது ஒன்று வேணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கேட்கக்கூடியவங்களாக நம்மளை ஆக்கி தரணும் கடவுள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும். அடுத்ததாக இந்த ஒரே ஒரு வசனம், கடவுளை எப்படி கண்டு அடைகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 66-72-74 ஆபிரகாம் தன் தந்தை ஆஜரிடம் கூறியதை நினைவு கூர்ந்திடுவீராக. சிலைகளை தெய்வங்களாக நீங்கள் எப்படி வழிபட இயலும்? நீரும் உம்முடைய மக்களும் நெடிய வழி தவறுதலில் சென்று விட்டதாக நான் காண்கின்றேன். வருஷம் 82 வரைக்கும் இருக்குது. ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வானங்கள் மற்றும் பூமியின் அதிசயங்களை நாம் ஆபிரகாமுக்கு காட்டினோம், அத்துடன் உறுதிப்பாட்டை கொண்டு அவரை ஆசீர்வதித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இரவு கவிழ்ந்த போது பளிச்சிடுகின்ற ஒரு கிரகத்தை அவர் கண்டார். இது என் இரட்சகராக இருக்கக்கூடும் என அவர் கூறினார். அது மறைந்து விட்ட போது அவர் கூறினார், மறைந்து விடுகின்றவற்றை நான் விரும்புவதில்லை, தெய்வங்களாக நான் விரும்புவதில்லை. அடுத்து சந்திரன் உதிப்பதை அவர் கண்டபோது அவர் கூறினார், இது என் இரட்சகராக இருக்கக்கூடும். அது மறைந்து விட்டபோது அவர் கூறினார், என் இரட்சகர் என்னை வழி நடத்தினாலே என்று நான் வழி தவறியவர்களுடன் தான் இருந்திடுவேன். அடுத்து சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது அவர் கூறினார், இதுதான் என் இரட்சகராக இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் பெரியதாக இருக்கின்றது. ஆனால் அது அஸ்தமித்த போது அவர் கூறினார், என் சமூகத்தாரே, உங்களுடைய போலி தெய்வ வழிபாட்டினை நான் கண்டனம் செய்கின்றேன். அடுத்து வானங்கள் மற்றும் பூமியை துவைக்கியவருக்கு என்னையே நான் முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டு விட்டேன். போலி தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களில் ஒருவனாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். அவருடைய சமூகத்தார் அவருடன் வாதிட்டனர். அவர் கூறினார், அவர் என்னை வழி நடத்திவிட்ட பின்னர் கடவுளை பற்றி என்னுடன் நீங்கள் வாதிடுகின்றீர்களா? நீங்கள் அமைத்து கொண்டிருக்கின்ற போலி தெய்வங்களை குறித்து எனக்கு எந்த அச்சமும் இல்லை. என் இரட்சகர் நாடினாலே அன்றி எந்த ஒன்றும் எனக்கு நேரிட முடியாது. என்னுடைய இரட்சகரின் அறிவு எல்லா விஷயங்களையும்
சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? அப்படி கடவுளை கண்டு அடைகிறார். ஒன்று ஒன்றா தேடுறாரு. கடவுளை தேடி அவருக்கு கடவுள் நான் தான் கடவுள் அப்படிங்கிறத அவர் காண்றாரு. கண்டவனா அவர் நான் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்தவனாக செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். ஸோ நாம் எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி கடவுளையே முன்னிலைப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பிரார்த்தனையை கடவுள்கிட்ட கேட்போம். ஆதிபோகத்துக்காக மன்னிப்பு கேட்போம். தூபு இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்திற்குரிய கடவுள் ஒருவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஆபிரகாமுடைய கடவுள் பற்றி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் 37 102 108 வரைக்கும் சொல்கிறாரு. குறிப்பிட்ட வசனங்களை பார்ப்போம். 37 102. அவருடன் வேலை செய்யும் அளவுக்கு அவர் வளர்ந்து விட்டபோது அவர் கூறினார், என் மகனே, நான் உன்னை பலி கொடுப்பதாக ஒரு கனவில் நான் காண்கின்றேன். நீ என்ன நினைக்கின்றாய்? அவர் கூறினார், என் தந்தையே, செய்யுமாறு உமக்கு இடப்பட்டதை நீர் செய்வீராக. கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர். அவர்கள் இருவரும் சரணடைந்தனர். மேலும் அவர் அவருடைய நெற்றியை கீழே வைத்தார். நாம் அவரை அழைத்தோம். ஆபிரகாமே, நீர் கனவை நம்பிவிட்டீர். இவ்விதமாகவே நன்னறியாளர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம். ஆபிரகாமு அவருடைய கனவுல அவர் மகனை பலி கொடுக்குற மாதிரி பார்க்குறாரு. அதை செயல்படுத்துகிறாரு. மகட்டையும் கேட்குறாரு. மகனும் நீங்கள் என்ன கண்டீங்களோ அதை செய்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட உறுதி மிக்கவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உறுதிப்பாட்டை நாம் வளர்த்துக்கிறணும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக சொல்கிறாரு, நீர் கனவை நம்பி விட்டீர். இவ்விதமாகவே நன்னறியாளர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம். மெய்யாகவே அது ஒரு கடினமான சோதனையாக இருந்தது. ஒரு பிராணி பலியை பகரமாக்கியதன் மூலம் நாம் மீட்டு கொண்டோம். இஸ்மாயிலை நாம் மீட்டு கொண்டோம். மேலும் பின்வரும் தலைமுறையினருக்கான அவருடைய சரித்திரத்தை நாம் பாதுகாத்தோம். ஆபிரகாமின் மீது சாந்தி நிலவுவதாக அப்படின்ற அவருடைய கனவை பற்றி சொல்கிறாரு. அவருடைய குடும்பம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. 14:39 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய முதிர்ந்த வயதிலும் எனக்கு இஸ்மாயிலையும் ஐசக்கையும் வழங்கியதற்கான புகழ்ச்சி கடவுளுக்குரியது. என் இரட்சகர் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றார். கடவுள் மனிதர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடியவங்களுக்கு பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் உறுதியாக பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்களாக்க, அவங்களுக்கு 2 பேருக்குமே, ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்குமே 2 பேருக்குமே அதிகமான வயசாகிருச்சு. அதாவது குழந்தை பெறக்கூடிய வயதெல்லாம் தாண்டி முதிர்ந்த வயது ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் அதை அந்த நேரத்தில் அவங்க பிரார்த்தனை பண்ணி, அந்த நேரத்துலேயும் அவரை உறுதியாக பிரார்த்தனை பண்ணி கடவுளை அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறார். பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறார். ஐசக்கையும் இஸ்மாயிலையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரியான நாம் எது வேணும்னாலும் அல்லாட்ட கடவுள்கிட்ட பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுவே ஒரு போலி தெய்வ வழிபாட்டுக்கு எதிரான ஒரு விஷயந்தான். நம்ம என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறத போலி தெய்வ வழிபாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சரணடைதல் மார்க்கத்தை நிர்மாணித்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். 3:65-68 வேதத்தை பின்பற்றுபவர்களை தோராவும் சுவிசேஷமும் அவருக்கு பின்னரே என்று வெளிப்படுத்தப்படவில்லை என்னும்போது ஆபிரகாமை பற்றி நீங்கள் ஏன் வாதிடுகின்றீர்கள்? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் அறிந்திருந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வாதிட்டு கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அறிந்திராத விஷயங்களை பற்றி ஏன் வாதிடுகின்றீர்கள்? கடவுள் அறிந்திருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆபிரகாம் யூதர்களை சார்ந்தவராகவோ அன்றி கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. அவர் ஏகத்துவவாதியான ஒரு சரணடைந்தவராகவே இருந்தார். அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்பவராக இருந்ததில்லை.
ஆபிரகாமிடத்தில் மிகவும் மதிப்பிற்குரிய மக்கள் இவர்கள் என்றால் அவரை பின்பற்றியவர்கள். மேலும் இந்த நபி மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர். கடவுள்தான் நம்பிக்கையாளர்களின் இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றார். சரணடைதலை பற்றி இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை நிர்மாணித்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்பிக்கையாளர்கள் அனைவருக்குமான அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக ஆபிரகாம் அந்த போலி தெய்வ வழிபாட்டாளர்களுக்கு எதிராக சிலைகளை, அவங்க வழிபடக்கூடிய சிலைகளை தகர்க்கிறாரு. அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 21:52 to 71, 52 இருந்து படிக்கிறேன். அவர் தன் தந்தையிடமும் தன் சமூகத்தாரிடமும் கூறினார், உங்களையே நீங்கள் அர்ப்பணித்து கொண்டுள்ள இந்த சிலைகள் யாவை? அவர்கள் கூறினர், எங்கள் பெற்றோர்கள் அவற்றை வழிபட்டு கொண்டிருக்க நாங்கள் கண்டோம். அவர் கூறினார், உண்மையில் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் முற்றிலும் வழிதவறி சென்று விட்டீர்கள். அவர்கள் கூறினர், நீர் எங்களிடம் உண்மையை கூறுகின்றீரா அல்லது நீர் விளையாடுகின்றீரா? அவர் கூறினார், வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகரே உங்களுடைய ஒரே இரட்சகராவார். அவற்றை படைத்தவர். இதுவே நான் சாட்சியம் அளிக்கின்ற பிரமாணமாகும். நான் கடவுள் மீது ஆணையிடுகின்றேன், நீங்கள் சென்றவுடன் உங்களுடைய சிலைகளை கவனித்துக் கொள்ளும் ஒரு திட்டம் என்னிடம் இருக்கின்றது. அவர் அவற்றை துண்டுகளாக உடைத்து விட்டார், பெரியதான ஒன்றை தவிர. அவர்கள் அதனை விசாரிக்கும் பொருட்டு அவர்கள் கூறினர், நம்முடைய தெய்வங்களுக்கு இதனை செய்தவர் எவராயினும் அவர் உண்மையில் வரம்பு மீறிய ஒருவர்தான். அவர்கள் கூறினர், ஓர் இளைஞர் அவற்றை மிரட்டி கொண்டிருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகின்றார். அவர்கள் கூறினர், மக்கள் அனைவருடைய கண்களின் எதிரே அவரை கொண்டு வாருங்கள், அவர்கள் சாட்சியளிக்கும் பொருட்டு. அவர்கள் கூறினர், எங்கள் தெய்வங்களுக்கு இதனை செய்தவர் நீதானா ஆபிரகாமே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கூறினார், அதோ அந்த பெரிய ஒன்று தான் அதனை செய்தது. அவற்றால் பேச முடியுமாயின் சென்று அவற்றை கேட்டு பாருங்கள். அவர்கள் திகைத்து போயினர். மேலும் தங்களுக்குள்ளேயே கூறிக்கொண்டனர், உண்மையில் நீங்கள் தான் வரம்பை மீறி கொண்டிருந்தீர்கள். இருப்பினும் தங்களுடைய பழைய எண்ணப்போக்குகளுக்கே அவர்கள் திரும்பி சென்று விட்டனர். இவற்றால் பேச முடியாது என்பதை நீர் முற்றிலும் நன்கு அறிவீர். அப்படி அவங்களுக்கு எதிராக என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமாக கடவுளுடைய உதவியை கொண்டு அவர் பேசியிருக்கிறாரு, செயல்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய உறுதிப்பாட்டை நம்ம மேலும் மேலும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அவருடைய தந்தை ஆஜரை பற்றி சொல்கிறார். 6:74 இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு 2 வருஷம் தான். 6:74 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆபிரகாம் தன் தந்தை ஆஜரிடம் கூறியதை நினைவு கூர்ந்திருக்கிறாக. சிலைகளை தெய்வங்களாக நீங்கள் எப்படி வழிபட இயலும்? நீரும் உம்முடைய மக்களும் நெடிய வழி தவறுதலில் சென்று விட்டதாக நான் காண்கின்றேன். அவருடைய தந்தை போலி தெய்வ வழிபாட்டில் இருக்கிறாரு. அவரை கண்டிக்கிறார். இவர் கண்டிக்கும்போது அவருடைய தந்தை சொல்கிறார், ஆபிரகாமை, நீ எங்களை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உன்னை கல்லால் அடித்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் சொல்கிறார். இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார். அந்த மாதிரி எல்லாத்தையும் சமாளித்து அதுக்கு இப்போ பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். மார்க்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆபிரகாம் ஒரு தவறு செய்கிறார். 60:4 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏகத்துவவாதியான ஒருபோதும் போலி தெய்வ வழிபாட்டை செய்யாத ஒரு தவறு செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார். 60:4 வசனம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆபிரகாம் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு முன்னுதாரணம் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுடைய சமூகத்தாரிடம் கூறினர், உங்களையும் கடவுளை அன்றி நீங்கள் வழிபடுபவற்றையும் விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். உங்களை நாங்கள் கண்டனம் செய்கின்றோம். மேலும் கடவுள் மட்டும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் முறை எங்களிடமிருந்து பகைமையையும் வெறுப்பையும் தவிர எந்த ஒன்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஆயினும் அவர் தன் தந்தையிடம், உம்முடைய பாவ மன்னிப்பிற்காக நான் பிரார்த்திப்பேன். இந்த அவர் சொல்லக்கூடியதை அவர் செய்கிற தவறாயிடுது. ஆயினும் அவர் தன் தந்தையிடம், உம்முடைய பாவ மன்னிப்புக்காக நான் பிரார்த்திப்பேன். ஆனாலும் கடவுளுமிருந்து உம்மை காக்கின்ற எந்த சக்தியையும் நான் பெற்றிருக்கவில்லை என்று கூறிய பொழுது ஆபிரகாம் ஒரு தவறு புரிந்துவிட்டார். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மிடம் பொறுப்பேற்படுத்துகின்றோம், மேலும் உமக்கு சரணடைகின்றோம். இறுதி விதியானது உம்வசமே உள்ளது. அடுத்ததான் கடவுளின் நண்பராக ஆபிரகாம் இருக்கார் அப்படிங்கிறத
பார்ப்போம். கடைசி ஒரு வசனம் 4:125. கடவுள் அவரை நண்பராக ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. 4:125 இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆபிரகாம் இஸ்லாமின் மூல தூதர். ஏகத்துவம் எனும் ஆபிரகாமின் சமய கோட்பாட்டிற்கு ஏற்றவாறு கடவுளுக்கு முற்றிலும் சரணடைந்து நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற ஒருவரை விட தன்னுடைய மார்க்கத்தில் மிகச் சிறப்பாக வழிநடத்தப்பட்டிருப்பவர் யார்? கடவுள் ஆபிரகாமை நேசத்திற்குரிய ஒரு நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் செஞ்சவராக கடவுள் அவரை வச்சுருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். ஸோ நம்ம ஆபிரகாமுடைய செய்திகளை நம்ம பார்த்தோம் இந்த ஜும்மாவுக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தொழுகைக்கு ஆயத்தமாகவும் ஹக்கீமுஸ் ஸலாத்த